கதிர் இந்த அளவுக்கு நல்லவரா இருந்தோம் அவருக்கு மட்டும் தொடர்ச்சியா பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வர்றது பாக்குறதுக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் வந்து கதிரை மட்டும் அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம இவனே தண்டமா இருக்கான், இவன் ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டுல ஒரு பொண்ணை வச்சுட்டு இப்ப அந்த பொண்ணுக்கு சேர்த்து நான் சம்பாதிக்கணுமான்னு சொல்லிட்டு தான் திட்டி இருந்தாரு. ராஜியுமே இதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் கதிருக்கு தெரிஞ்சனாலதான் நம்மளான்னு போய் உழைச்சு சம்பாரிச்சு அந்த காசை பாண்டியன் கொடுப்போம், அப்பதானே நம்மளை திட்ட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி பண்ற வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அதுக்குமே வண்டி இல்லாதனால தான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பைக் வந்து ஓசி வாங்கியிருந்தாரு. கடைசியில ஃப்ரெண்டும் இப்ப பைக் அர்ஜென்ட்டா தேவைப்படும் சொன்னதால வண்டியை கொடுத்துட்டாரு. அப்படி இருந்துமே கூட பழனி கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு அதுல தான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. ராஜி அவங்களால முடிஞ்ச உதவியை கதிருக்கு செய்யலான்னு பார்த்தா டியூஷனை பத்தி வாய் எடுத்தோம்னாலே அதை தங்கமேல் வந்து போட்டு விட்டுறாங்க. அவன் தங்கமேல மீறி ராஜினால எதுவுமே பண்ணவும் முடியல. இந்த நிலைமையில பழனி வந்து பாண்டியன் கிட்ட உங்ககிட்ட இருக்க வண்டியவாது கதிருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி கேட்கிறாரு. அவனுக்கு இருக்கிற மாதிரி ரோசமும் கோவம் தான் எனக்கு இருக்கும். என்னால அவனுக்கு வண்டி தர முடியாது, கஷ்டப்பட்டா படட்டும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா என்ன நடந்தாலும் கண்டிப்பா கதிருமே வந்து பாண்டியன் கிட்ட உதவின்னு நிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்மள நம்பி வந்த பொண்ணை நம்ம தான் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கதிர் வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிறதுக்கு தயாரா தான் இருக்காரு. கதிர் இப்படி ராஜிக்காக கஷ்டப்படுறதுனாலேயே கண்டிப்பா ஒரு நாள் ராஜி வீட்டு முன்னாடியும் இந்த பாண்டியன் முன்னாடி எல்லாம் வாழ்ந்து காட்ட தான் போறாருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.